பொதுவா ஒரு வீட்ல பெண் குழந்தை ஃபர்ஸ்ட் பொறக்கும்போது 2வது குழந்தையும் பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணும். அச்சோ! 2வதும் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் பரவாயில்லங்க. ஆனா நெறைய பேருக்கு இந்த மாதிரியான தாட் இருக்கும். எங்க அம்மா கூட என் தங்கச்சி பொறக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லா எங்க தங்கச்சியோட முகத்த பார்க்கவே இல்ல. என்னன்னா, அப்ப வந்து எங்க வீட்டோட வறுமை, எங்க அம்மாவோட அறியாம, சுத்தி இருக்கவங்களுடைய திணிப்பு. என்னன்னா வந்து, "ஒரு பொண்ணையே நீ எப்படி கல்யாணம் பண்ணி குடுப்ப? ஏற்கனவே நீ கஷ்டத்துல இருக்க. 2வதும் பொண்ணா இருக்கு." அப்படின்னு அவங்கள ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துற மாரி பேசியிருக்காங்க. அந்த ஒரு ஃபீலிங்ல வந்து எங்க அம்மா தப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நெறைய பேர் வீட்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவா வந்து 2வது குழந்தை பெத்துக்கிறதே எதுக்கு? ஒண்ணுத்துக்கு ஒண்ணு துணையா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அதுவும் ஒரு பெண்ணுக்கு பெண்ணா இருந்துச்சு அப்படின்னா, அத விட பெஸ்ட் துணை எதுவே இருக்க முடியாதுங்க. என்னன்னா, ஒரு வீட்ல வந்துட்டு ஒரு ஆணோ, பெண்ணோ இருந்தாலும் சரி, இல்ல 2 ஆணுமே இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவங்களுடைய உறவு அதே மாதிரி இருக்குமா? பாண்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அது டவுட்டு தான். நெறைய பேர் வீட்ல டவுட்டு தான். இதே வந்து 2 பெண்களோ, இல்ல 3 பெண்களோ இருக்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட பாண்டிங் ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா, நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாத விஷயம்லாம் அக்கா, தங்கச்சி கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். அதனால வந்துட்டு நீங்க குடுக்குறது ஒரு துணை கிடையாதுங்க. கடவுளுக்கும் மேற்பட்ட ஒரு உறவு தான். எங்க அப்பா, அம்மா வந்து எங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கல. எனக்கு என் தங்கச்சியும், என் தங்கச்சிக்கு என்னையும் குடுத்துருக்காங்க. இத விட மிகப்பெரிய சொத்து என்னங்க இருக்க முடியும்? அதனால நீங்க உங்க வீட்ல பெண் குழந்தை இருக்காங்க அப்டின்னா கஷ்டப்படாதீங்க. இல்லன்னா வந்து 2வது பெண் குழந்தை பொறந்துருமோ அப்படின்னு யாருக்காவது ஒரு டவுட் இருந்தா கூட தயவுசெய்து அந்த மாதிரியான எண்ணத்த அழிச்சிருங்க. இந்த வீடியோவை என் தங்கச்சி பர்த்டே அன்னைக்கு அவளுக்காக நான் டெடிகேட் பண்றேன். நன்றி.